இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் பெற்றுள்ள தேர்ச்சி விகிதம் மாணவர்கள் பெற்றுள்ள தேர்ச்சி விகிதம் என்று பார்த்தால் 92.9%. அதாவது தேர்வு எழுதிய மாணவர்களில் பள்ளிகள் மூலமாக தேர்வு எழுதியவர்களில் 10,60,866 பேரில் 9,85,940 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவர்களின் தேர்ச்சி விகிதம் 92.9% இருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் 2% அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு 90.7% அளவிலேயே மாணவிகளின் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் இருந்தது. இந்த ஆண்டு 2% அதிகரித்திருக்கிறது. அதே போல ஒட்டுமொத்தமாக மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் மட்டும் பார்த்தோம் என்றால் 90.5% இருக்கிறது. கடந்த ஆண்டு மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருந்தது. 88.0 இருந்தது அவர்களுடைய தேர்ச்சி சதவீதம். இந்த ஆண்டு 90.5 மாறி இருக்கிறது, அதிகரித்திருக்கிறது. அதே போல மாணவிகளின் தேர்ச்சி விகிதமும் அதிகரித்திருக்கிறது. மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டு 93.6% இருந்தது. இந்த ஆண்டு 95.4% அதிகரித்திருக்கிறது. மாணவிகளே அபாரமாக தேர்ச்சி விகிதத்தை காட்டியிருக்கிறார்கள். மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே தேர்ச்சி விகிதத்தில் அதிகரித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5% மாணவிகளே முன்னிலையில் இருக்கிறார்கள். அதேபோல மாநில அளவில் முதலிடம் பிடித்த பட்டியலிலும் பார்த்தால் மாணவிகளே அதிக அளவில் அபாரமாக அவர்கள் முதலிடம் பிடித்திருக்கிறார்கள். 499 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். அதேபோல சென்டம் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தவர்கள் என்று பார்த்தால் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100க்கு 100 எடுத்தவர்கள், அதாவது கணித பாடத்தில், கணிதம் தான் மிகவும் கடினமாக கருதப்படும், அந்த கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை 27,134 மாணவர்கள் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள், சென்டம் எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அனைவரும் கணித புலிகள். 27,134. அதுக்கு அடுத்தபடியாக சயின்ஸ், அதாவது அறிவியல் பாடத்தில் அதற்கு முன்னதாக இந்த கணித பாடத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 18,682 மாணவர்கள் மட்டுமே கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் அதிக அளவு எடுத்திருக்கிறார்கள். 27,134 இருக்கிறது. அறிவியல் பாடத்தில் இந்த ஆண்டு அதிக அளவில் கிட்டத்தட்ட 1,15,853 பேர் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானோர் ஒரு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். இது இந்த பள்ளிக்கல்வி வரலாற்றிலே முதல் முறையாக கூட இருக்கலாம். ஏனென்றால் இவ்வளவு மாணவர்கள் கடந்த ஆண்டிலும் இல்லை, அதற்கு முந்தைய ஆண்டிலும் இல்லை. 2013ஆம் ஆண்டெல்லாம் 38,154 மாணவர்கள் மட்டுமே அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் முதன்முறையாக எந்த ஆண்டிலும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு 1,15,853 மாணவர்கள் அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள்.